மீனா பாண்டியன் கிட்ட சொல்றாங்க, அரசி காலேஜுக்கு போய் படிச்சாதான் மாமா அவளோட எதிர்காலத்துக்கு நல்லது. நாளைக்கே அவ வந்து படிக்கலன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. அவ காலேஜுக்கு அனுப்புங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு கோமதி, நிறுத்து, அவ பண்ண தப்புக்கு அவளை காலேஜுக்கு அனுப்புனா அவளை காலேஜுக்கு அனுப்பிட்டு விட்டுட்டு வர தண்டிக்கும் நெருப்பு வயிற்றுல கட்டிட்டு இருக்கணும். அது எதுக்கு? அவ காலேஜுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அவளை தனியா விடுறதானே உங்களுக்கு பிரச்சனை. அந்த 3 அண்ணங்க இருக்காங்களா, அவங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் டெய்லி போய் கூட்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க. அதை காலேஜுக்கு அனுப்புங்க அத்தை, இதனாலதான் காலேஜ் படிப்பை நிப்பாட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் யோசிச்சு பாக்குறாங்க, சரி மீனா சொன்னது நல்லதுதான், அவங்களுக்காக பயந்துட்டு எதுக்கு அரசியை படிப்பை நிப்பாட்டணும், அரசி நீ காலேஜ் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அப்பா நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. அரசியும் சரின்னு காலேஜுக்கு போறாங்க. செந்தில் போயிட்டு காலையில காலேஜுக்கு போய் விடுறாங்க. காலேஜ் விடுற டைம் கரெக்டா செந்திலால வர முடியல. அந்த நேரத்துல கரெக்டா ஒரு குமார் வந்து அரசி கிட்ட பேசுறாங்க. அரசி என்கிட்ட ஏன் பேசாம இருக்க, நீ என்கிட்ட பேசாததுன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்கிட்ட பேசாதீங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா சத்தியம் பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம நானு எனக்கு கல்யாணம் வேற பிக்ஸ் ஆயிருக்கு, இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு குமார், நான் வந்து நீ என்ன கல்யாணம் முடிக்கலன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், நீ கூட வரணும் அப்படின்னு சொல்லி குமார் சொல்றாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் எங்க அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணிருக்கேன், உங்க கூட பேச மாட்டேன், தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் தான் எங்க அப்பா மேல சத்தியம் பண்ணிருக்கேன், ஆனா என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல, தயவு செஞ்சு நீ கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லன்னா இந்த இடத்துலயே வந்து நான் ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் மிரட்டுறாங்க. உடனே அரசியல் எதுவும் பண்ண முடியல, அரசி குமாரோட சேர்ந்து போயிடுறாங்க. இந்த நேரத்துல செந்தில் வந்து பாக்குறாங்க அரசியே காலேஜ்ல இல்ல. கேட்கும்போது அவங்க ஒரு பையன் கூட்டு போனாங்கன்னு சொல்றாங்க அவங்க உள்ளவங்க. அப்ப வந்துட்டு உடனே செந்தில், என்னாச்சு, அரசியே அப்பா மேல சத்தியம் பண்ணி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்ப வருத்தப்படுறாங்க. வந்து அரசியை காணும்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து சொல்றாங்க, யாரோ ஒரு பையன் கூட பைக்ல போனான்னு சொன்னாங்கம்மா, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து சொன்னோடனே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் கோபம் வருது. மீனா உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா மேல சத்தம் போடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.